ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மீனு மதுரை சேனல். இன்றைக்கி இந்த vlogல சண்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 7 கிட்ட தான் எழுந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு 3 monthsக்கு மேலே ஆகிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்டு. தைப்பூசமும் முடிஞ்சிடுச்சு. சரி இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 8 o'clock கிட்ட நானும் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு தான் போயிருந்தோம். எனக்கு வந்துட்டு நான்வெஜ்லாம் வந்துட்டு பார்த்து வாங்க தெரியாது. நான்வெஜ் பார்த்து வாங்க தெரியாததுனால அம்மாவை எப்பயுமே கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படி இல்லாட்டி அம்மா மட்டுமே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க எனக்கும் சேர்த்து. அப்படி இல்லாட்டி இவங்கள போய் வாங்கிட்டு வர சொல்லிவிடுவேன். இது வரைக்கும் நானாக போய் வாங்கினதில்லை. அதே மாதிரி மேரேஜுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான்வெஜ் எல்லாமே செய்வேன். ஆனால் வந்துட்டு நான்வெஜ் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். எங்கள் அம்மா கூட அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க, சாப்பிடுவேன் ஆனால் தொட மாட்டியோ அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்னமோ தெரியல, அது ராவாக இருக்கும் போது அதை தொட்டு எனக்கு க்ளீன் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நான் செஞ்சுடுவேன். பட் மேரேஜ்க்கு அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. அம்மா வீடு பக்கத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு டைம் நம்ம போய் அவங்கக்கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ண சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்கள க்ளீன் பண்ண கொடுக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டில் இல்லாத பட்சத்துக்கு நானே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். சிக்கனையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சிக்கன் 65க்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அப்போ தான் நம்ம வந்தவொடனே ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65க்கு வந்துட்டு போன்லெஸ் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு 6 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே ஒரு எக்கும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம எக்கு சேர்க்குறதுனால ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் வரும். அப்புறம் சிக்கன் 65 நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும் போதுமே வெளியில் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த சாஃப்ட் அண்ட் ஜூசினஸ் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸும் ஆட் பண்ணணும். இப்போ வீட்டில் இல்லை அப்படின்றதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வாங்கிட்டு வந்துட்டு லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்குவேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக தனித்தனியாக எடுத்து அது மேலே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சிதிக்கி கொடுக்கறதுக்காண்டி 2 மீன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அவளுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபிஷ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். சண்டே அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 கிட்டலாம் வந்துட்டேன். மார்னிங் வந்துட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருந்தேன். முந்தின நாள் வச்சுருந்த குழம்பு இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. அத்தையுமே வந்துட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் மார்னிங். இப்போ ஆஃப்டர்நூன் சாப்பாடு வைக்க வேண்டியதில்லை. ஆஃப்டர்நூன் வந்தவொடனே ஃபஸ்ட்டு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடாய் நல்லா ஹீட் ஆனவொடனே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லிப் பண்ண பச்சை மிளகா, சின்ன வெங்காயமும் இடித்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போய் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் எங்கள் அம்மா சொல்லி நானே வீட்டில் செஞ்சது தான். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை வந்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று மாங்காய் ஆட் பண்ணால் டேஸ்ட் வைஸ் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சீசன் இல்லை அப்படின்றதுனால மாங்காய் ஆட் பண்ணலை. இது கூடவே வந்துட்டு தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆட் பண்ணதே இல்லை. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சிடலாம். மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணும். சைடில் அப்படியே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி வந்துட்டு டீப் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது ஆயில் இந்த மாதிரி தெறிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அப்பப்போ அப்படியே உள்ளுக்குள்ளேயே டப்பு டப்புன்னு வெடித்து நம்ம மேலேயுமே தெறிக்கும். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிக்கன் 65யும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே மீன் குழம்புக்கு தாளித்து விட்டாச்சு. தாளிப்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெந்தயம், வத்தல் போட்டு தாளிச்சாச்சு. பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காண்டி திருச்செந்தூர் போயிருந்தப்போ அத்தை வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே தான் கிளம்புறதா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஃபிஷ் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக ரசம் வச்சுருந்தேன். வீட்டில் நான்வெஜ் எடுக்கும் போதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 3 monthsமே நான்வெஜ் எடுக்காமல் இப்படி பண்ணுறியே அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு தைப்பூசம் முடியட்டும், நெக்ஸ்ட்டு வர சண்டே வந்துட்டு நான்வெஜ் ட்ரீட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பாடு ரெடியானவுடனே அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க வரதுக்கு 4 கிட்ட ஆகிடும், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2:30 பக்கத்தில் நான் சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கு ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்துட்டு ஆஃப்டர்நூனே கொடுத்துட்டேன். அந்த 2 ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டா. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒரு 4:30 பக்கத்துலலாம் எழுந்துட்டா. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதை விட கஷ்டமான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா அவளுக்கு இந்த மாதிரி பவுடர் அடித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் நான் கையில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேனோ அப்போல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓட்டம் கட்டிக்கிட்டே இருப்பாள். அதுக்காண்டியே ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவள் ஃபோன் பார்த்துட்ருக்கும் போதே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறது. பாப்பா பிறந்த டைமிங்கில் நானும் சரி என் தங்கச்சிங்களும் சரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டது என்னென்னா நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி கண்ணாடி போட்டிருப்போம். ஸோ பாப்பா வந்துட்டு அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண வைக்கக்கூடாது, பாப்பாவுக்கு ஃபோனே கொடுக்கக்கூடாது, அவள் கண்ணாடிலாம் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஆனால் பாப்பா வளர வளர அவள் சாப்பிடும் போதும் சரி தூங்கும் போதும் சரி நம்ம ஒர்க்கில் இருக்கும் போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஃபோனை கொடுத்து அவளை அமைதியாக உட்கார வச்சிடுறோம். ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்கில் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது வேடிக்கை காட்டிகிட்டே சாப்பாடு ஊட்டினா அப்போ சாப்பிட்ருவா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுமே நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் டக்கு டக்குன்னு பண்ணிடுவா. பட் டெய்லி நம்ம அதையே சொல்ல முடியாதுல்ல, அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் மிச்சம் இருந்ததுட்டு கோல்ட் காஃபி மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கியூபு, 2 ஸ்பூன் சுகரு, காஃபி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வீட்லேயே சிம்பிளாக கோல்ட் காஃபி ரெடி. நம்ம எலக்ட்ரிக் ஃப்ரோத்தர் வச்சு பண்ணும் போது இன்னும் நல்லாவே அந்த ஃப்ரோத் கிடைக்கும். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.